எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்கிச்சிலே. சோ இந்த ஐபிஎல் சீசன் இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. சோ நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம் பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் 2. சோ அதுக்கு முன்னாடி நாங்க ஏன் நேற்று வீடியோ போட முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ச் டிலே ஆயிடுச்சு. சோ அதனால எங்களால பண்ண முடியல. சோ நாங்க இன்னைக்கு பண்றோம். சோ ஓகே. சோ குவாலிஃபயர் 2 எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹாரிஸ் கிட்டயும் ஆதி கிட்டையும் கேட்போம். ஃபர்ஸ்ட் ஹாரிஸ் கிட்ட கேட்போம். கமான். ஹாய் குஜால் சிவர் அனைவருக்குமே ஃபர்ஸ்ட் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு நான் வீடியோக்குள்ள போறேன். ஸோ ஐயோ பத்திக்கிச்சுல இந்த சீசன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம த்ரூ அவுட்டா அந்த சீசன் ஃபுல்லா நம்ம ரிவ்யூ போட்டாச்சு. நீங்க பயங்கரமா சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு அந்த கிராண்ட் ஃபினாலே, அந்த கப் அடிக்க போறது யார் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நேத்து நடந்து முடிஞ்ச விடிய விடிய நைட்டு ஃபுல்லா நடந்து முடிஞ்ச இதுல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அது யாருன்னா நம்ம ரவுடி ஐயர் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காரு. ஸோ ஒரே ஆளா அடிச்சு பொழந்து எடுத்திருக்காரு மும்பை இந்தியன்ஸை. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு இது ஒரு ஈஸி வின்னு. பஞ்சாப் ஓகே நல்ல டீம், யங் பிளேயர்ஸ் அன்கேப்டு பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் மும்பை மாதிரி ஒரு ஹெவி வெயிட்ஸ் கிட்ட தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா தாக்கு மட்டும் பிடிக்கல, அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க அந்த ஐயரோட கேப்டன்சில. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட், மும்பைக்கு நல்ல ஸ்டார்ட். மழை டிலே ஆனதுக்கு அப்புறம் ஓகே ஃபுல் மேட்ச் தான் ஆட போறாங்க, 20 ஓவர்ஸ். ஸோ அதுல எதுவும் காம்ப்ரமைஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா தான் ஆரம்பிச்சாங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. ரோஹித் சர்மாக்கு ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க. திருப்பியும் அவர் ஓரளவுக்கு நல்லா ஆடி, பட் நெக்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாரு ஸ்டாயினிஸ் பால்ல. ஸோ அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவோ இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டி எல்லாருமே நல்லா முடிச்சு ஒரு ஒரு 204 ஒரு நல்ல டோட்டல் அந்த கிரவுண்ட்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அன்டில் த ஐயர் கம்ஸ். ஸோ பஞ்சாப்ல பேட்டிங் வரும்போதுமே விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க மும்பை. ஸோ அவங்க ஈஸியா 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ அந்த மேட்ச்ல முக்கியமா பார்த்தது என்னன்னா அந்த ஜாஸ் இங்கிலீஷ் பும்ரா ஓவர்ல அடிச்சது மட்டும்தான் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. ஏன்னா அந்த ஓவர் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஓவரா பாக்குறோம். ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரம்ப் கார்டா பும்ரா யூஸ் பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ். எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்க எங்கெல்லாம் போட்டு வின் பண்ணி கொடுத்துருவாரு. பட் பும்ராவோட ஃபர்ஸ்ட் ஓவரே அவங்க டார்கெட் பண்ணனால அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கான்பிடன்ஸ் வந்துருச்சு பஞ்சாப் டீமுக்கு. ஓகே நம்ம பும்ராவே 20 ரன் அடிச்சிட்டோம், ஸோ மத்த மத்த பவுலர்ஸ் எல்லாம் ஈஸி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது எடுத்துட்டு வந்தது ஜாஸ் இங்கிலீஷ் தான். ஸோ அவருக்கு தான் ஒரு பெரிய பெரிய ஒரு நன்றியை பஞ்சாப் ஃபேன்ஸ் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ பை வந்த ஸ்ரேயஸ் ஐயர் சும்மா ஒண்ணும் இல்ல, அடி அடி அடிச்சாரு. ஸோ அவரோட ஒரு வின்னிங் இது எங்க தெரிஞ்சது அப்படின்னா திரும்பியும் பும்ரா ஓவர்ல ஒரு யாக்கர்ல ஒரு பேக்ல 4 அடிப்பாரு கட் ஷாட். என்ன மாதிரி ஷாட் தெரியுமா அது? அது ஒரு வேற மாதிரி ஒரு ஷாட். ஏன்னா பும்ரா பால்ல யாக்கர்ல எல்லாரும் அவுட் ஆவாங்க, இல்லைன்னா டிஃபென்ஸ் ஆவாங்க, இல்லைன்னா போல்ட். ஸோ இந்த மூணுல தான் ஏதோ நடக்கும். ஆனா இது மூணும் இல்லாம நாலாவதா ஒரு பவுண்டரி அடிச்சது ஒரு பீக் பாயிண்டா பாக்குறேன் அந்த வின்னிங்க்கு. அதெல்லாம் ஒரு மேஜர் இது. ஸோ அந்த இதுல அடிச்சு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு நாங்க பேட்டில் தான் தோத்துருக்கோம், வார்ல இல்ல அப்படின்ற மாதிரி. அதை ப்ரூவ் பண்ற மாதிரி அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனல்ல போய் இது ஆர்சிபி அடிப்பாங்களா இல்லையாங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். பட் ஸ்டில் இது ஒரு கம்ஃபர்டபுளான விக்டரி மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபைனல் போறதுக்கு பயங்கரமா பூஸ்ட் அப் பண்ற ஒரு விக்டரியாவும் பஞ்சாப் டீமை நான் பாக்குறேன். முக்கியமா காரணம் ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஒரே ஆளா எடுத்துட்டு போனாரு, கேப்டன்சியா இருக்கட்டும், அவர் ரன் சேஸா இருக்கட்டும். ஸோ எல்லாமே சால்ட்டா எடுத்துட்டு போனாரு. ஸோ அந்த விஷயத்துல பஞ்சாப் பவுலர்ஸும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, பேட்டர்ஸுமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாம் சப்போர்ட் வச்சுட்டு ஃபைனல் எடுத்துட்டு போறாங்க. ஸோ முக்கியமா நம்ம விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆர்சிபிக்கும் இது இது ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் கப், அதே மாதிரி தான் பஞ்சாபுக்கும் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் கப். இனிமே எப்படியோ நம்மளுக்கு ஒரு நியூ சாம்பியன்ஸ் கிடைக்க போறாங்க. அதோட நாளைக்கு எக்ஸைட்டிங்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளவுதான். ஓகே, சூப்பர் மாஸ். அடுத்ததாக நம்ம ஆதி கிட்ட கேட்போம். வாங்க ஆதி, சொல்லுங்க. குவாலிஃபயர் டூ நினச்ச மாதிரியே செகண்ட் பிளேஸ் டீம் தான் வின் பண்ணும். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் நடக்கும். யூஸ்வலாக செகண்ட் பிளேஸ் டீம் தான் தோத்துட்டு திருப்பி வந்துடுவாங்க. அப்படி தான் யூஸ்வலாக நடக்கும். போன வருஷம் அப்படி தான் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி வருஷமும் அப்படி தான் நடந்துச்சு. இந்த வருஷமும் அதே மாதிரி தான் பஞ்சாப் கிங் செகண்ட் சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு வின் பண்ணியிருக்காங்க. இது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் 200+ அடிச்சு தோத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியிலேயே அவங்க டிஃபெண்ட் பண்ணாமலே இருந்ததே இல்லை. இந்த மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏதோ பெருசாக தப்பு நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னா பும்ரா கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அவர் மெயின் பிளேயர். யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அவர் தான் வின் பண்ணி கொடுத்தாரு. பட்
அவரை பொழந்துட்டாங்க. அவர் பொழந்ததுனால வந்து டீமே பொழந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா 2 3 பேர் இல்லை. பட் இருந்தாலும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் நல்லா தான் இருந்தாங்க. 200+ அடிச்சிருக்காங்க. இதையும் மீறி டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா அப்போ வந்து ஏதோ சீரியஸ்லி ராங் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, அவங்க ஸ்ட்ராட்டஜியே மாறிடுச்சா இல்லை கிளியரா சொல்லணும்னா ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரா ஆடினாரா அதுவான்னு தெரில. பட் பார்க்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் தான் சூப்பரா ஆடின மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா இந்த சைடு க்ளூலஸா இருந்தாங்க. விக்கெட் போச்சு, பட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து விடவே இல்லை. கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் விட்டார். பயங்கரமான ரன் அது. இது 2 ஓவர் 1 ஓவர் முன்னாடியே முடிச்சுட்டாரு நினைக்கிறேன். 200+ ரன் சேஸ் தான். அப்போ அவர் எவ்வளவு சூப்பரான ரன் சேஸ்ன்னு பாருங்க. ஆமா, வெளியே ஒரு யூஸ்வலா ஓவர் இருந்தது. 220 வெளில ஒரு சம்திங் ஓவர் இருந்துச்சு. அடிச்சிருக்காங்க. ஆனா வெளில வந்து அந்த ஒரு ஓவர் யார் போடுவாங்கிறது ஒரு ஒரு மைனஸ் பாயிண்டா தான் இருந்துச்சு. யார் போட்டாலும் அடிதான். ஏன்னா அந்த பவுலர் மிஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா ஓவரும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டானுங்க. ஸோ மிச்ச விட்ட பாண்டியா 2 தான் பேர் வந்து தான். ரொம்ப ஃபீல் பண்ணாரு, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. பயங்கரமா ஃபீல் பண்ணாரு பாண்டியா. டிசப்பாயின்மெண்ட் நல்லாவே தெரிஞ்சுச்சு. ஏன்னா இல்ல யூஸ்வலா ஹர்திக் வந்து வந்து மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஒரு மைனஸ் நான் சொல்றேன், பாயிண்ட் அப் பண்ணி சொல்ல முடியாது. ஆமா, ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன்சிலே வந்து ரொம்ப எல்லா ப்ரெஷராக இருந்தார். ஒரு மாதிரி கிளியராகவே இல்லை. அந்த டீமே அப்படிதான் இருந்துச்சு. பொலார்ட்லேருந்து ஜெயவர்தனாலேருந்து 2 பேருமே ஒரு டென்ஷனாகவே இருந்தாங்க. டகவுட்லேருந்து பார்க்கும்போது அவன் அடிக்கும் போதெல்லாம் டென்ஷன் ஆனாங்க. ஸோ ஏதோ அவங்க தெரியல ஸ்ட்ராட்டஜி ஏதோ வச்சுருந்தாங்க, பட் சுத்தமாக ஒர்க் ஆகலைன்னு. மற்றபடி பயங்கரமான ரன் சேஸ் அது. அவர் எப்போ வந்தாரோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போனார். விடவே இல்லை. ஒரு மோமெண்ட் கூட அன்கம்ஃபர்டபுளாக இல்லவே இல்லை. பயங்கரமான இன்னிங்ஸு. ஸோ அதுதான். இப்போ என்னன்னா ஃபைனல்ஸ்ல வந்து சரி, ஃபைனல்ஸ் பற்றி அப்புறம் பேசுவோம். பட் இப்போதைக்கு இதுதான். ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தார். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனார். ஏன்னா ஈஸியாக வின் பண்ணிருக்கலாம். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்கும்னு பார்ப்போம். மற்றபடி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ பயங்கரமாக எடிட்லாம் போட்டிருந்தாங்க. மிருகத்தை எழுப்பி கோவத்தை கிளப்பினா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து முசுன்னு போயிடுச்சு. ஐயர் வந்து தட்டி விட்டாரு போங்கடா இல்லைன்னு. ஓகே, அதுதான் நீ எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எம்ஐ பிளே ஆஃப்ல வந்தா பெரிய டேஞ்சர்ரா, அவங்க கப்படிச்சுட்டு போயிடுவாங்க சொன்னாங்க. பட் ஐயர் வந்து அதை விடல. ஸோ அதுதான். பட் இருந்தாலுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டஃப் மேட்ச் தான் சொல்லணும், ஈஸின்னு சொல்ல முடியாது. என்னதான் லாஸ்ட் அந்த ஒரு ஓவர்ல முடிச்சாலுமே அது வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் என்னோட பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை ஹிட்மேனோட கேட்ச் விட்டாங்க சொன்னாங்க. ஸோ அது வந்து பெரிய இம்பாக்டா இல்ல. ஏன்னா பட்டுன்னு 8 ரன்ல வந்து தூக்கிட்டாங்க ஹிட்மேனை வந்து. ஸோ ஆனா இங்க வந்து பேஸ்டோ வந்து ஒரு நல்ல பிக்கோ. ஸோ 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா நல்ல அடி. போன மேட்ச்மே 40, ஸோ இந்த மேட்ச்மே பார்த்தீங்கன்னா 38. ஸோ அவரோட ஆட்டத்தை வந்து நல்ல ஒரு ஓப்பனிங்க்கு ஒரு பூஸ்டப் பண்ண ஒரு ஓப்பனிங் தேவை. அதை வந்து அவர் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம் பேஸ்ட்ரோவை. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திலக் வருமா அவுட் ஆஃப் சீசன் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 2 மேட்ச் சரியா ஆடல. ஸோ ஒன்னே அவனை புடிச்சு போட்டு அவனை கீழே இருக்காதீங்க மேல இருக்குங்க அப்படி இப்படி போட்டு ட்ரோல் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவரோட இன்னிங்ஸ் வந்து பலமா இருந்தது. 28 பால் 44 ரன் அடி. அப்புறம் ஸ்கை சொல்லவே தேவையில்லை. இந்த சீசன் ஃபுல்லாவே தலைவன் தான் தூக்கி எம்ஐ வந்து ஒரு தூக்கி நிப்பாட்டின ஒரு பர்சன் தான் ஸ்கையை தான் சொல்லணும். ஸோ இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 44. ஸோ அதை தாண்டி இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100+ வந்துட்டாங்க ஒரு 11 ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ்ல. ஸோ இதுக்கப்புறமா வந்து எப்படி ஸ்கோர் போக போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம். அங்க ஹர்திக் பாண்டியாவும் சரியா ஆடல. ஸோ அங்க வந்து நான் சொல்ல வேண்டிய பார்த்தேன் நமந்தீர். ஸோ அங்க வந்து ரெஸ்பான்சிபிளா ஆனாரு. அங்க ஒரு விக்கெட் போச்சுன்னா ஸ்கோர் எப்படி இறங்கிருக்குன்னு தெரியல. வர்ற பால் அழகா மீட் பண்ணி ஒரு மெச்சூர் இன்னிங்ஸா எனக்கு தோணுச்சு. ஸோ அவருக்கு ஃபுல்லா நின்று அங்க அடிச்சனாலதான் ஸ்கோர் வந்து அங்க 200+ போச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் தூக்கி அவர் வைக்கிறேன். ஸோ ஓகே, 203ங்கிறது எம்ஐ பவுலர்ஸுக்கு வந்து அது ஒரு பெரிய ஸ்கோர். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க 180 190 200 மேக்ஸிமம் அதுல வந்து நாங்க நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு 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 ஸ்குவாடான ஒரு ஃபயரான பவுலர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் எங்க தெரியுமா கொலாப்ஸ்ன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் 2 3 விக்கெட் தான் தூக்கிட்டானுங்க. வதேரா வந்து இங்கிலீஷும் போனாரு, அவரையும் தூக்கிட்டானுங்க. வதேரா ஒரு கேட்ச் வந்து மிஸ் ஆச்சு ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் பால் போடுறப்ப. ஸோ அங்க வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ஒரு கேப்டன்சியா வந்து அங்கேயும் சொதப்ப ஆரம்பிச்சாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஸ்பெல் போட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவும் சாட்னரும் போச்சு. அங்க சாட்னர் இவர் அடுத்த ஓவர் அடிச்சிட்டாங்க. சாட்னர் ஓவர் அடிக்கவே இல்லை. 2 ஓவருக்கு 15 14 கொடுத்திருந்தாரு. சூப்பரா போட்டிருந்தாரு. அடுத்த ஓவர் அப்படியே ஸ்பெல் வந்து கேன்சல் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க போட்டாங்க. அவன் பேர் என்னது? டாப் லேவா? ரீஸ்டாப்லி. ஐயோ, ஆ ரீஸ்டாப்லி. டாப்லி டாப்ல. டாப்லி. அவன் அவன் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டான். பட் செகண்ட் ஓவர்ல போட்டு கீழ்ச்சிட்டானுங்க. உனக்கு வந்து இப்ப நீ 30 தான் இருக்கு. அப்போ வந்து நீ சாட்னர் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா இன்னும் 2 ஓவர் வெளில இருக்கு.
அவரை தூக்கிட்டு டாப்ல கொடுத்துட்டு 3 ஓவர் 40. ஸோ அங்கதான் மேட்ச் அப்படியே மாறுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஹர்திக் பாண்டியாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எவன் போட்டாலும் வந்து ஸ்ரேயஸ் அப்படியே ஒரு பக்கம் கான்பிடன்ட் ஆகி பூஸ்ட் ஆகுது. ஸோ எந்த பால போட்டாலும் நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிற தலைவர் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அதுதான் சொல்லணும். அங்க சஷாங்க் சிங்கும் ஆடல, ஸ்டாயினிஸ் கூட நின்னா. பட் அதுக்கு முன்னாடி வந்த வதேராவா இருக்கட்டும் அண்ட் இன்னொருத்தர் இங்கிலீஷ், ஸோ இவங்க 2 பேரும் ஸ்ரேயஸோட நின்று ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆட்டு போனனால ஒரு ஒரு நல்ல விக்டரி அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனா ஓப்பனர்ஸ் பெருசா வந்து இம்ப்ரெசிவ் பண்ணல. ஸோ இந்த தப்பு வந்து ஃபைனல்ஸ்ல பண்ணக்கூடாது. ஸோ ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். ஸோ இன்னொன்னு என்னன்னா 2 மேட்சா தோத்துட்டாங்க ஆர்சிபி கிட்ட பஞ்சாப் வந்து. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சேர்த்து வச்சு ஒரு ரிவெஞ்ச் வந்து ஒன்று தரணும். ஸோ அது வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதுதான் நான் சொன்னேன்ல, அந்த மிடில் இதுலேருந்து வந்து எம்ஐ சொதப்புச்சு, அதுலேருந்து வந்து டப்பு டப்புன்னு சொதப்புனாங்க. ஆனா என்னன்னா ஒரு ஓவர் இன்னும் வெளில இருக்கு. ஸோ அந்த ஓவரே முன்னாடியே முடிச்சிட்டாங்க நம்ம ஸ்ரேயஸ் ஐயர். அதுல நோ பால் வேற. தலைவன் ஆல்ரெடி ஃபயர் பின்னுன்னு பின்னிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதுல நோ பால் தான் போடணும். இன்னும் கெயின் ஆகி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சூப்பர். எனக்கு வந்து வார்த்தையே இல்ல. கண்டினியூஸா அவர் கொடுக்குற டீம் எல்லாம் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு போறாரு. அது என்ன ஒரு கேப்டன்சி. அவருக்கு ஒரு பேர் வர மாட்டேங்குது. நம்ம தோனியை கொண்டாடுறோம், ஹிட்மேனை கொண்டாடுறோம். ஸோ அடுத்ததான் வந்து இவருமே தூக்கி இப்போதைக்கு அவருக்கு வந்து ஒரு பேரு கொண்டாட்டம் எதுவுமே செலிப்ரேஷன் எதுவுமே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா 2 கேபிட்டல் பிளேயர்ஸ் தான், ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஹர்ஷிப் சிங். 2 பேர் தான் வந்து கேபிட்டல் பிளேயர்ஸ். மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்கேப்ட் பிளேயர்ஸ். ஸோ இந்த டீமை வச்சுட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போனதே வந்து ஒரு பெரிய ஆட்சப்பா நான் பாக்குறேன். அண்ட் கேகேஆர் வந்து பயங்கரமா வருத்தப்படுவாங்க நினைக்கிறேன், ஸ்ரேயஸ் ஐயர் தான் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இன்னும் ஒன் மேட்ச் டு கோ. ஸோ அந்த ஒரு மேட்ச்ல வந்து என்னன்னா நடக்கலாம். ஒரு ஃபோக்கஸ்டா வந்து ஆடணும். ஆல்ரெடி 2 மேட்சஸ் வந்து 2 மேட்சஸ் வந்து தோக்கடிச்சிருக்காங்க ஆர்சிபி. ஸோ இதை வந்து ரிவெஞ்சா வச்சு நல்ல ஒரு பிளான் செட் பண்ணி, பிளான் ஏ பிளான் பி 2-3 பிளான் செட் பண்ணி கொண்டு போனா சூப்பரா இருக்கும். அதை ஸ்ரேயஸ் ஐயர் பண்ணாலும் சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பாக்குறேன். ஸோ பாப்போம் வெயிட் பண்ணி. இதை தவிர வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா நீங்க சொல்லி முடிச்சிருங்க, வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. எனக்கு மும்பை வந்து செம்ம டிசப்பாயின்மெண்ட் தான் மும்பை மேல. ஏன் அப்படின்னா மும்பை வந்து ஒரு ஒரு பயங்கரமான சைடு. யோசிச்சு பாருங்க, 2 ஃபாஸ்ட் பவுலர், போல்ட் அண்ட் பும்ரா. ஸோ இந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஹார்திக் பாண்டியா வந்து நிறைய இடத்துல தப்பு பண்ணாரு. பவுலிங் ரொட்டேஷன்ல ஏகப்பட்ட இடத்துல தப்பு. சரி, ஒரு ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாரு, அடுத்த இடத்துல கம்பேக் கொடுப்பான்னு பார்த்தா அங்கேயுமே தப்பு. ஸோ த்ரூ அவுட் இந்த டீமை வச்சுட்டு அவங்க ஒரு வின்னிங் டீம், அவங்க கையில இருந்த மேட்ச் அதை வந்து விட்டுட்டு வந்து ரொம்ப பெரிய ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸா, புவர் கேப்டன்சியா நான் பாக்குறேன் இந்த மேட்ச்ல, பர்டிகுலர் மேட்ச்ல. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ஆளா எடுத்துட்டு போறாரு. ஸோ அது ரொட்டேஷன்ல இருக்கட்டும், நீங்க அவர் வந்து மும்பை என்னதான் அடிச்சிட்டு இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப காமா இருந்தாரு ஸ்ரேயஸ் ஐயர். பவுலர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு சரி போடு பாத்துக்கலாம், அவங்க எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிக்கலாம், அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் அவர் இருந்தாரு. ஸோ அதுக்கேத்த மாதிரி ஓப்பனிங் வந்து சொதப்பிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா ஃபைனல்ல ரொம்ப ஒரு ரிஸ்க்ல மாட்டிப்பாங்க. பட் அவங்க கொஞ்சம் அடிச்சாதான் வந்து கீழே வந்த வதேராவும் சேரும் நின்று ஆட முடியும். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வதேரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, அவரோட நல்லா கம்பெனி கொடுத்தனால ஈஸியா ஆட முடிஞ்சது. பட் பர்டிகுலரா சொல்லணும்னா ஸ்ரேயஸ் ஐயர் அவரோட பேட்டிங் எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. மேட்ச் ஃபுல்லா ஒரே ஆளா எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. ஸோ அந்த சைடு விக்கெட் வதேரா விக்கெட் போனாலுமே இந்த சைடு ஓகே, நம்ம அவர் 6 அடிக்க அடிக்க மும்பை வந்து செம்மையா டவுன் ஆனாங்க. ஓனர்ஸ் எல்லாம் பார்த்தா அங்க இருந்து அப்படியே கதறாங்க. பாண்டியா இங்க இருந்து வண்டி தலையை பிடிக்கிறாரு, வெளியே இருந்து பொலாடு கத்துறாரு, ரோஹித் சர்மா வெளியே இருந்து புலம்புறாங்க. ஸோ அவங்க டக் அவுட்டே வந்து ஒரு மாதிரி பதட்டத்துலதான் இருந்தது. ஸோ என்னதான் அவர் வெளியே காமா காட்டிக்கிட்டாலும் பாண்டியா உள்ள அவ்வளவு ஒரு ப்ரெஷர்ல இருந்தாரு. ஸோ போல்ட் மும்ரா 2 பேருமே பஞ்சாப் துவம்சம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேற லெவல் ஒரு விக்டரியா அந்த குவாலிஃபைட் நான் பார்த்தேன். ஸ்ரேயஸ் வந்து இல்ல நீ சொன்ன மாதிரி அந்த காம் மைண்டட், ஒரு பக்கம் என்னதான் விக்கெட் போனாலுமே அவர் இன்னிங்ஸ் ஜாலியா அவர் பட்டு ஆட்டு போயிட்டே இருந்தாரு. அது வந்து ஒரு பாராட்டுற விஷயம். ப்ரெஷர் ரொம்ப மண்டைக்கு ஏத்திக்காம நான் இன்னும் கேம் ஆடுறேன்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அந்த ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். சொல்லாது. இந்த கலவரத்துல வந்து முக்கியமான பேரை நம்ம மறந்துட்டோம். அவர் பேரு தீபக் சஹார். மும்பை வந்து அவரை நம்பி காசு கொடுத்து எடுத்தாங்க. பட் ஆனா முக்கியமான டைம்ல இன்ஜுரி ஆகி சிஎஸ்கே ஒரு டூ அவரோட சிஎஸ்கே வேலையை தான். பிளண்டா பண்ணி வேலையை முடிச்சிட்டாரு. எவனோ மும்பை டீமே முடிஞ்சிருச்சு. யாரும் ஹாரிஸ் இதே சொன்னேன். தீபக் சார் ஒரு வாட்டிக்கு ஒரு இன்ஜுரி ஆகல. நான் தான் சொன்னேன். முக்கியமான டைம்ல இன்ஜுரி ஆகி அந்த டீமே க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவர் போனதாலே வந்து பும்ரா வந்து சீக்கிரம் போட வச்சு ரீஸ்டாப்ல கொண்டு வந்து 2 பேரும் சொதப்பிட்டாங்க. ஓவராலா பவுலிங் லைனப்பே ஆதிக் பரிசு போட்டாங்க. 3 ஓவர்ஸ் பும்ரா லாஸ்ட் 3 ஓவர்ஸ் 20 ஓவர்ஸ் 18 பால்ஸ் 20 ரன்ஸ் தான். கொண்டு ஃபர்ஸ்ட் ஓவர் தான் வந்தாரு. எக்ஸ்பென்சிவ்.
ஆமா. உம் அதுக்கு அது ஏன்னா ரீஸ்டாப்லிக் முன்னாடி வந்து எக்ஸ்பென்சிவா போட்டாரு கொஞ்சம். போனதுனால இவரு ஏதோ ட்ரை பண்ணி ஏதோ போயிடுச்சு. கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ தீபக் சார் வந்து மறுபடியும் சொதப்பிட்டாரு ஒரு டீமுக்கு இன்ஜரி ஆகி. ஒரு சிஎஸ்கே ட்ரூ ஏஜென்ட்டா வின் அவன்தான்யா பண்றாரு. பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு வெளியே போயிட்டான். பார்த்தோன்னு போயிட்டான். என் விசுவாசம் எம்ஐக்கு நினைச்சீங்களா? சிஎஸ்கே சிஎஸ்கேக்குடா அப்படின்னு விசுவாசம் வந்து மாயி பாய்க்கு தான். சரி அது போக ஓகே. வந்து அதுதான் ஆர்சிபி ஆர்சிபி வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க பஞ்சாப். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் ஒரு டீம் வந்து ஒரு டீம் டாமினேட் பண்ணுச்சுன்னா யூஸ்வலா ஃபைனல்ஸ் வந்தாலும் டாமினேட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் நடக்கும் யூஸ்வலா. ஸோ ஸ்கிரிப்ட் படி பாத்தீங்கன்னா ஆர்சிபி தான் வின் பண்ணணும். அண்ட் ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் படி எல்லா பாத்தீங்கன்னா எம்ஐ வின் பண்றணும். எம்ஐ வின் ஆமா. பண்ணணும். இங்கே மாறிடுச்சு. நேற்று பேடிஎம் ஒர்க்கால போல. அது மாதிரி ஸோ போட்டு மீன் போட்டு சாவடிச்சாங்க பாத்தியா? ஓனர் எம்ஐ ஓனர் வந்து ஸ்ரேயஸை கூப்பிட்டு ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதை வேற போட்டு அது சாவடிச்சாங்க முன்னாடி மீன் மீமா மேட்ச் போட்டு. இந்த மேட்ச் கத்தின்னு இருந்தாரு. உம் அம்பையர் கத்தினாரா இல்ல கோச்சை கத்தினாரான்னு தெரியல. ஒரே மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க. பட் இது எனிவே ஃபைனல்ஸ் வந்து எனக்கு என்னமோ ஆர்சிபி கிட்ட தான் அந்த என்ன சொல்றது ஏதோ ஒரு ஃபீலிங் வரும் இந்த டீம் வின் பண்ணுவோன்னு. அந்த ஃபீலிங் வந்து ஆர்சிபி கிட்ட இருக்கு. பஞ்சாப் கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு யங் டீம் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டீம் ஆக்சுவலா. நல்லா விளையாடுறாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பெரிய நைட்ல வந்து ஸ்டெப் அப் பண்ணாதான் வின் பண்ணும். ஆர்சிபிக்கு அப்படி கிடையாது. கொஞ்சம் பயமே இல்லாம தான் ஆடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 60% ஆர்சிபி வின் பண்ண சான்ஸ் இருக்குன்னு தோணுது. என்ன நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, பஞ்சாப் ஏதோ சம்திங் ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஷெசான் சிங் வந்து லாஸ்டா வந்து முடிப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அப்படிதான் தோணுது. மேபி பார்க்கலாம். நாளைக்கு வந்து டாஸ் தான் ஜெயிக்க போறாங்க. யார் ஜெயிச்சு யார் என்ன எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். டாஸ்மே ஒரு 50% மேட்ச். யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் செகண்ட், யார் ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா சேசிங்னா எனக்கு ரெண்டு என்னமோ டீமுமே அடிக்கிறது. ஃபைனல்ல வந்து அஹ், யாரோ பிரச்சன்தர் ஒருத்தன் சிங் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மார்க்கஸ் தாயினஸ்ன்னு தோணுது. இல்லைன்னா கைல் ஜேமிசன், பென் கட்டிங் மாதிரி பார்ப்போம். யாராச்சும் கொஞ்சம் பண்ணுவாங்க. மாத்தினா நல்லா இருக்கும். பவுலிங் இதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி மாத்தினா நல்லா இருக்கும். நல்லா இந்த பென் ஸ்விங்க கட்டிங் விட்டு யாருங்கிறத பார்த்தா சூப்பரா ஒரு ஸ்விங் அழகா ஆட விட்டாங்க. அது திணறுவானுங்க. சால்ட் எல்லாம் பட்டு பட்டு தூக்கி ஆட செய்யணும். ஆர்சிபி ஜெயிக்க கூடாது அப்படின்னா. ஸோ அதுதான் பார்ப்போம். வெயிட் பண்ணி அது என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அதுதான் கிட்டத்தட்ட ரஜத் பட்டீதர் ஃபைனலுக்கு வந்துட்டோம். தலைமையில அவங்க ஃபர்ஸ்ட் கப் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி மொத்த பெங்களூரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புது மொத்த வினர் ஆட பெங்களூர் போறாங்க. வெயிட் பண்றாங்க. மொத்த 2 பேருமே பெங்களூர் நாளைக்கு 18 ஜெயிச்சா இயர்ஸ்க்கு அப்புறம். சிஎம் கிட்ட வந்து இப்ப ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. அந்த டேஸ்க்கு வந்து லீவ் விடணும்னு. யோ கவர்மெண்ட் ஹாலிடே என்னடா கேட்டிருக்காங்க. பண்ற என்னடா பண்றீங்க? அப்பதான் பார்த்து நாங்க 5 நாள் லீவ் கேட்கறோம்டா. எம்ஐ சிஎஸ்கே போடாடே என்னடா அழப்பற. ஓகே, ஒன் மேட்ச் டு கோ. என்ன வேணா நடக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் திருப்பி ஒன் செகண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சேர் சொன்ன மாதிரி தான். நாங்க வாரில் தோக்கல, பேட்டில் தான் தோத்துருக்கோம். வார் நாளைக்கு இருக்கு. அதே மாதிரி நாளையோட ஐபிஎல் சீசன் முடியுது. ஸோ எங்க வீடியோவும் வந்து இந்த ஐபிஎல் ஐயா பத்துக்கு சில ஷோவும் வந்து முடியுது. ஸோ நாளைக்கு வந்து நாங்க பேசுறோம். ஸோ அன்டில் பாய் பாய் ஃப்ரம் சஞ்சய், ஹாரிஸ் அண்ட் ஆதித்யா. ஸோ நீங்க பண்ண வேண்டியது வந்து 3 விஷயம் தான். லைக் பண்ணுங்க, சேரை தட்டி விடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. ஸோ இன்னும் இது இல்லாம நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய வரும். ஸோ வெயிட் அண்ட் சி. பாய்.